ஒரு மலையடிவாரத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு ஒரு புலி அடிக்கடி வந்து அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு போச்சு. நாளடைவில் பார்த்தா சிறு பிள்ளைகளையும் அது தூக்கிட்டு போக ஆரம்பிச்சு. எனவே அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனவே கவர்மெண்ட் என்ன செய்யாங்க, அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பம் பண்ணினாங்க. பல மாதங்களுக்கு பிறகு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, 2 இராணுவ வீரர்களை அனுப்பி வைத்தது. அந்த புலியை பிடிக்கும்படியாக, அதை சுட்டு கொன்று போடும்படியாக. அந்த இராணுவ வீரர்கள் வந்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இனி நமக்கு பயம் இல்லை, அந்த புலி என்ன செஞ்சிருவாங்க, எப்படியும் இவர்கள் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தாங்க. அந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கிற பெரிய மரத்தில் மேலே நல்ல பரண் கட்டி அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. எப்போ புலி வரும் அதை கொல்லலான்னு சொல்லி. அதே போல் பார்த்தா ராத்திரி வேளையில் அந்த புலி என்ன செய்தது, மெதுவாக உள்ளே வந்து ஒரு ஆட்டை அது அப்படியே கவிட்டு போச்சு. உடனே அந்த இராணுவ வீரர்கள் தங்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, வேகமாக சுட்டாங்க. ஆனால் சுட்டா என்ன இல்லைங்க, துப்பாக்கியில் குண்டு இல்லை. அல்லேலூயா. துப்பாக்கியில் குண்டு இல்லை, சுட்டுட்டே இருக்கிறாங்க. அங்கே புலி சாகமாண்டுக்கு ஒன்றும் நடக்கலை. ஏன்னா துப்பாக்கியை தூக்கிட்டு வந்த இராணுவ வீரர்கள் குண்டு எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்து போனாங்க. இப்போ என்ன பிரயோஜனம் இப்போ? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறோம். சாத்தான் வர்றான், குடும்பத்துக்குள்ளே நுழைகிறான், குடும்பங்களை அழித்து கொண்டு இருக்கிறான், சபைக்குள்ளே நுழைகிறான், சபைகளை சிதறடிக்கிறான். வல்லமையில்லாத கிறிஸ்தவர்களாக என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு இன்று ஜனங்கள் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் அநேகர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவதுண்டு. எவ்வளவு போராட்டம், என்னால் தாங்க முடியலை, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வல்லமையினை தரித்துக்கொள். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். திருடன் இன்ன நேரத்தில் வாரான் என்று சொல்லி வீட்டு தலைவனுக்கு தெரிஞ்சவன் என்ன செய்ய மாட்டான், திருடுறதுக்கு விட மாட்டான். அதுக்கேத்தாப்புல என்ன செய்வான், விழிப்பா இருந்து திருடன் வர்ற நேரத்தில் அவனை பிடிக்கும்படியாக அவன் காத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் சத்துருவை மேற்கொள்ளும்படியான பலத்தோடு இருக்கணும்.